வணக்கம், கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் இயர் வரக்கூடிய ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பேப்பர். ஸோ லிமயா ஆத்தர் புக்கில் ரெஃபர் பண்ணி எடுத்தது நோட்ஸ் இது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கான்செப்ட் ஒவ்வொன்றும் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் நல்லா தரவாக படிச்சோம்னா ப்ரூஃப் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த தேர்தலுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இல்லாட்டி எக்ஸ்ன்றது ஒரு நார்மல் ஸ்பேஸு. ஸோ எக்ஸ்ன்றது ஒரு நார்மல் ஸ்பேஸ். தென் the following conditions are equivalent. அப்படின்னா ஈக்குவலண்ட்னா என்னது? ஃபஸ்ட் implies to 2, 2 implies to 3, 3 implies to 1. தட் இஸ் 1 வச்சுட்டு நம்ம 2 ப்ரூஃப் பண்ணி கொண்டு வருவோம், 2லேருந்து 3 கொண்டு வருவோம், 3லேருந்து 1 கொண்டு வருவோம். அதுதான் ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸ் நார்மல் ஸ்பேஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் காம்பேக்ட். இது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படித்த ஒரு ரியலான்ஸில் கூட வரும். அது எப்போ காம்பேக்ட் செட்டுன்னு சொல்லலாம்னா எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு வந்து காம்பேக்ட்னு சொல்லுவோம். பட் காம்பேக்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் அது கிடையாது. அது வந்து ஒரு தியரம், சரிங்களா? எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்து காம்பேக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அந்த சப்செட் இந்த ஸ்மால் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் அந்த நாம் எக்ஸ் எப்படி இருக்கணும், லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அதனுடைய லென்த்து வந்து ஒன்றை விட கம்மியாக நாம் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் காம்பேக்டாக இருந்தால் தென் ஸோ இது இப்படி இருந்ததுன்னா தேர்ட் ஒன் எக்ஸ் இஸ் ஃபைனட் டைமென்ஷனாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஃபைனட் டைமென்ஷனாக இருந்தால் எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரூஃப், இம்பார்ட்டண்ட்டு கூட நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் வந்து நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் x in x capital X norm x less than or equal to 1 is closed and bounded. So because of this 1, yeah, since small x and the set வந்து இப்படி இருக்கிறதுனால it's closed and bounded. ஸோ காம்பேக்ட்னாவே closed and bounded, கரெக்டுங்களா? ஸோ 1 implies to 2 immediately. every closed and bounded subset of xன்னு சொல்கிறாங்க. எக்ஸினுடைய எவ்வரி சப்செட்டு, அப்போ இது ஒரு சப்செட்டு தானே. அப்போ எவ்வளோ ஈஸியாக ப்ரூஃப் வந்துடுது பாருங்கள். இது ஒரு சப்செட், இது கேபிட்டல் எக்ஸினுடையது. ஃபஸ்ட்டு இது ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்வரி க்ளோஸ் அண்ட் சப்செட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. செகண்டு என்ன சொல்கிறாங்க, இந்த சப்செட் இது வந்து ஒரு பர்டிகுலர் சப்செட் இது ஆஃப் எக்ஸ். எல்லா சப்செட்டுமே கேபிட்டல் எக்ஸ்ன்னு வந்து காம்பேக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இது பர்டிகுலர் செட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கேபிட்டல் எக்ஸில். அப்போ அதுவும் காம்பேக்டாக இருக்கும். அப்போ காம்பேக்டாக இருந்தாவே டிஃபால்ட்டாக அது என்ன க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ காம்பேக்ட். ஸோ 1 implies to 2 இமிடியட்லி சொல்லிடலாம். Now suppose that 2 holes if possible assume that x is not finite dimensional. Suppose x வந்து is not finite dimensional அப்படி எடுத்துக்கிட்டால், அதாவது 2 to 3 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தென் we can find an infinite linearly independent set in x. ஃபைனைட் டைமென்ஷனில் இல்லைன்னா இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இன் எக்ஸ், கரெக்டுங்களா? அப்படி தானே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே Z1 Z1 so on செட் Zn இஸ் அ ஸ்பேன் பண்ணும் Z1 Z2 so on Zn where n varies from 1 to 3 and then each Zn is a finite dimension and hence Zn is closed subspace of Zn plus 1 also Zn not equal to. ஸோ அதில் தான் ப்ராப்பர் சப்ஸ்பேஸாக இருக்குது பை ரீஸ் லெம்மா. ஸோ நம்ம இதை ரீஸ் லெம்மாவில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து ஈஸியாக வந்துச்சு. ஃபஸ்ட் இம்ப்ளைஸ் டு 2 ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ப்ரூஃபும் வந்துருச்சு. தென் நோ சப்போஸ் 2 ஹோல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் we can prove this one x is finite dimension. பட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறது இஸ் நாட் ஃபைனட் டைமென்ஷன். ஸோ இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டை பொறுத்து தான் நமக்கு டைமென்ஷன் இருக்குது. லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டு ஃபைனட்டாக இருந்தால் ஃபைனட் டைமென்ஷனல், இன்ஃபைனைட்டாக இருந்தால் இன்ஃபைனைட் டைமென்ஷனல், கரெக்டுங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ தேர் எக்ஸிஸ்ட் xn in Zn plus 1 such that norm of x1 which is equal to 1. ஸோ இந்த மாதிரி நார்முடைய எக்ஸ்என் 1 வரும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்என் Zn which is greater or equal to 1/2
ஏன்னா இன் பிட்வீனில் எடுக்கிறதுனால விச் இஸ் greater than or equal to 1/2 மாதிரி தான் வரும். 1/2 விட அதிகமாக இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ், தட் இஸ் n equal to 1 2 3. ஸோ xn இஸ் a sequence in, so like that, having no convergence of sequence because norm of xn minus xm greater than or equal to 1/2 for all n not equal to m means the set cannot be compact. ஸோ காம்பேக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ செகண்ட் ஹோல்ஸ்ன்னு சொன்னது நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வந்துடுது இல்லையா. தஸ் அப்போ அது ஃபைனல் டைமென்ஷன்ன்றது ப்ரூஃப் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன அசம்ஷன் பண்ணோம்ல, இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இஸ் இட் ரைட்? ஸோ நம்மளுக்கு அது வந்து கான்ட்ரடிக்ஷனாக வந்துடுது, கேனாட் பி காம்பேக்ட்னு வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ லீனியர்லி ஃபைனைட் லீனியர்லி நம்மளுக்கு டைமென்ஷன் தான். ஸோ 2 + 3. நெக்ஸ்ட் ஃபைனலி அஸ்யூம் தட் எக்ஸ் இஸ் ஃபைனல் டைமென்ஷன் சொல்லிட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணோம், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஸோ ஃபார் தட் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இல்லாட்டி இபிஎன் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க. டு ப்ரூவ் என்னென்னு ப்ரூவ் பண்ணால் போதும், இ வந்து காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணால் போதும். வி ஷோ தட் எவ்ரி சீக்வன்ஸ் இன் இ ஆஸ் அ சப்சீக்வன்ஸ் விச் இஸ் கன்வர்ஜன்ஸ் இன் இ. ஸோ நம்ம என்ன ஷோ பண்ணால் போதும்னா எவ்ரி சீக்வன்ஸ் வந்து இயில் ஆஸ் எ சப்சீக்வன்ஸ் விச் கன்வர்ஜன்ஸ் இன் இன் ப்ரூஃப் நான் போதும். கன்சிடர் சீக்வன்ஸ், அப்போ அதுக்காக ஒரு சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணுறோம் எக்ஸ்ன்னு. கேபிட்டல் இயில் y1 y2 and so on yn be a basis for x. ஸோ xn இப்படி எழுதலான்னா this can be written as k n, 1 y1 plus and so on k n, y1. ஸோ இந்த ப்ரீவியஸ் லெம்மாவை பேஸ் பண்ணி தான் வருது இந்த தேரம், பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துடைய அதனுடைய கோரியாக வர கான்செப்ட்ஸ் தான் அடுத்தடுத்து. இது வந்து ப்ரீவியஸ் லெம்மாவை ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி ஒன் திஸ் ஒன். இந்த ப்ரீவியஸ் லெம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் பவுண்டன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். கே என் கமா ஜே இஸ் கன்வர்ஜஸ் டு கேஜே ஆஸ் இன்டென்சிட்டி ஃபார் ஜே வேஸ். ஃபைனலி சப்போஸ் பவுண்டட் ஃபார் ஈச் சே மாடல்ஸ் கே என் கமா ஜே. ஸோ ஆஸ் பர் ப்ரீவியஸ் லெம்மா எக்ஸ்னை வந்து பவுண்டன்னு சொல்லிடுவோம். கான்வர்ஸ்லி அஸ்யூம் தட் எக்ஸ் இஸ் எ பவுண்டட் சீக்வன்ஸ். So defined the norm of xn, so which is bounded. So moreover previous lemma le நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்னா xn is convergence to x. கரெக்டுங்களா? So according to the previous lemma immediately we can prove. So closed and bounded, that is compact. That is a very Cauchy sequence on the convergent. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தேரம் கம்ப்ளீட்டான இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெஃபினிஷன், தட் இஸ் நார்ம் பற்றின ஒரு டெஃபினிஷன். இது த கன்சிடர் த நார்ம் அண்டு நார்ம் டேஷ் அண்ட் த அசோசியேட்டட் மேட்ரிசஸ் matrix, I'm sorry, norm dash and the associated metric d of x comma y, norm of x minus y is a metric. D dash of x comma y, norm of x minus y dash, norm of x minus y dash on a normed linear space x. The norm is said to be stronger than the norm if the metric d is stronger than the metric d dash. Again நான் ரீட் பண்ணுற பாருங்கள். கன்சிடர் த நார்ம் அண்டு நார்ம் டேஷ் அண்ட் த அசோசியேட்டட் மெட்ரிக். எப்படி அசோசியேட் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஒரு மெட்ரிக் இல்லையா நம்மளுக்கு, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நார்ம் ஆர்டினரி மெட்ரிக், நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்
d dash of, that is norm of x minus y dash. In a linear space x, the norm is said to be stronger. So is said to be stronger than norm dash if the metric வந்து stronger than metric d dash இருந்தா, you can say this one. So the norm, இந்த ரெண்டு norm dash இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. said to be comparable if one of them is stronger than other. அதுதான் என்னுடைய மெயின் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்குது. ஸோ தியரம் வந்து பார்த்திங்கன்னா norm dash be any two norms, ரெண்டு நாமாக எடுத்துக்கிறோம் ஒரு லீனியர் ஸ்பேஸில். then the norm is stronger than எப்போ இருக்கும், if and only if there exists alpha greater than 0, ஆல்ஃபான்ற ஒரு பாசிட்டிவ் நம்பர் such that எப்படி இருக்கணும்னா norm of x dash which is less than or equal to alpha norm of x for all x in x. ஸோ ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். let norm be stronger than அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. then there is some or greater than 0 such that x in x norm of x less than or which is subset of small x in x norm of x as less than r. கரெக்டுங்களா? ஸ்ட்ராங்கர் தேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சம் ஆர் greater than 0 பாசிட்டிவில் இந்த மாதிரி வருது நம்மளுக்கு. இந்த செட்டு இஸ் a subset of this. x be a small x be a non-zero element of x and epsilon is greater than 0. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை தரவாக படிச்சிட்டிங்கன்னா தென் யூ கேன் கோ டு ப்ரூஃப். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கிறதுனால என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ரீசன்னாலும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ டெஃபினேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. ஸோ சின்ஸ் norm of rx by 1 plus epsilon, the small one, norm of x less than r. ஸோ இந்த மாதிரி less than r இப்படி இருக்கிறதுனால கரெக்டுங்களா? இது அப்படியே நாம் அப்ளை பண்ணுங்கள். norm of r வரும், norm x வரும், norm x கேன்சல் ஆகிடும். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ விச் இஸ் less than r. கரெக்டுங்களா? we get. ஸோ டேஷ் எடுத்த norm டேஷுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா which is less than 1. So or norm of x dash which is less than or equal to 1 plus epsilon norm of x. இந்த norm தனியாக நியூமரேட்டரில் டினாமினேட்டர் தனியாக எடுத்துகிட்டு வந்து then we can apply here. So since epsilon is arbitrary தானே, the very small one arbitrary, we get norm of x less than or equal to alpha, where alpha choose like this 1 by r. இந்த r இப்படி கொண்டு வந்துட்டோம்னா that is 1 by r. கரெக்டுங்களா? for all x in x. now conversely இதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துடணும் இல்லையா? பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங்கர் தென் ஆர் தான் இதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். நவ் we are going to converse part. இந்த பார்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கர் தேன் அந்த கான்செப்டை ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ கான்வர்ஸ்லி assume that there exists alpha greater than 0 such that இந்த மாதிரி norm of x dash less than or equal to alpha norm of x. இதை வச்சுட்டு பாருங்கள், நான் இது வந்து ஸ்ட்ராங்கர் தேன் திஸ் அப்படின்றதுக்கு norm dash less than or equal to வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த norm x ஸ்ட்ராங்கர் தேனாக இருக்குது. எதை விட இந்த norm dash விட. norm dash let x in x and epsilon greater than 0, let xn be a sequence in x such that the metric d xn x, as per definition தெரியும், metric ordinary metric x minus x which is converges to 0 as n tends to infinity. Since norm of xn minus x dash which is less than or equal to alpha, because of a less than or equal to alpha na given hypothesis அப்படி தானே இருக்கு இல்லையா? ஸோ alpha norm of xn minus x for all n we get. So corresponding metric d dash xn comma x which is less than not equal to norm of xn minus x dash converges to 0 as it tends to infinity. Hence the metric d is stronger than the metric d dash. So on the converse பார்த்தும் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரம் தான் இது. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ்.
அதாவது நாம் டேஷ் கம்பேர் பண்ணுறப்போ நாம் வந்து நாம் டேஷ்னு இருந்ததுன்னா ஒரு ஆல்ஃபான்ற பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். சச் தட் அந்த நாம் டேஷ் விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாம் ஆஃப் எக்ஸ். இந்த பாசிட்டிவ் ஆல்ஃபாவை எடுத்துன்னு போய் நாம் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ விச் இஸ் கிரேட்டராக இருக்குது இதை விட நாம் எக்ஸ் டேஷ் விட நாம் எக்ஸ் டேஷ். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங்கர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுறோம். அந்த மெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்னும் மெட்ரிக் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கராக இருந்தால் கரஸ்பாண்டிங் நாம் ரெஸ்பெக்டிவ் நாம் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ இது இஸ் ஈஸி ஒன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நாம் செப்பரேட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி. கரெக்டுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டு தரவாக இருக்கணும். தென் பிஃபோர் த டெஃபினேஷன் கிளியராக இருக்கும். So please note on this. So thank you very much watching the full video. So next classல நம்ம பார்த்தீங்கன்னா continuity of linear maps அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்